ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இன்றைக்கி வந்து ரோட்டுக்கடை காளான் செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. என் ஒய்ஃபு தான் செய்துட்ருக்குறாங்க. இந்த ரோட்டுக்கடை காளான் செய்கிறதுக்கு வந்து காளான் தேவையில்லை, கோஸ் மட்டும் இருந்தால் போதுமானது. ஒரு 1/4 கிலோ கோஸ் வந்து சிறுவை கட் பண்ணி எடுத்துகிட்டு அது கூட வந்து 1 கப்பு நறுக்கிய வெங்காயம், 1 கப்பு மைதா மாவு, ஒரு 1/2 கப்பு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், காஷ்மீர் மிளகாய் 1 டீஸ்பூன், உப்பு, இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இதை நல்லா வந்து இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த பதத்துக்கு பிசைஞ்சால் போதுமானது. ஒரு மிதமான சூட்டில் இந்த கோஸை வந்து பகோடா பதத்தில் பொரித்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் இந்த மாதிரி மிதமான சூட்லேயே வந்து பொரிச்சிடுங்க, இல்லைனா கருத்து போயிடும். எல்லா மாவையும் இந்த மாதிரி பகோடா மாதிரி பொரித்து எடுத்துக்கோங்க. இந்த பொரித்து எடுத்த பகோடாவை என்ன பண்ணணும், சின்ன சின்ன துண்டுகளாக பிச்சு எடுத்துட்டு அப்போ தான் கிரேவியில் கலக்கும்போது நல்லா வந்து ஜூஸியாக இருக்கும். இப்போ வந்து ஒரு வானலியில் ஒரு கப்பு நறுக்கிய வெங்காயத்தோட ஒரு 3 டீஸ்பூன் தக்காளி சாஸ் சேர்த்துட்டு இந்த மாதிரி கலக்கி விட்டுடுங்க. அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள் வந்து ஒரு 3/4 டீஸ்பூன், காஷ்மீர் மிளகாய் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், உப்பு சேர்த்து மறுபடியும் நல்லா வதக்கிடுங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதில் வந்து நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவர் தண்ணி வந்து சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு டேஸ்ட்டுக்கு வந்து உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்து இந்த மாதிரி லைட்டாக கொதிக்கட்டும். கொதித்த பிறகு நம்ம ஏற்கனவே சிறுவை கிள்ளி வச்சுருக்கிற அந்த கோஸ் பகோடாவை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டோம்னா ஜூஸியான ரோட்டுக்கடை காளான் சோயா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் என்ன கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். நன்றி, வணக்கம்.